மோர் மிளகாய் வச்சு மோர் குழம்பு எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். சுலபமான முறையில் ருசியான மோர் குழம்புக்கு 1 கப் தயிரை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு உரலில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் மோர் மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த மோரை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அதில் கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுங்க. நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. மோர் மிளகாய்க்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.